வணக்கம். உங்க உறவுகள்ல சின்ன சின்ன சண்டைகள் வருதா? சில சமயம் அது பெருசா வளர்ந்து இந்த உறவுல நீடிக்கலாமா வேண்டாமான்னு கூட நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, இது நெறைய பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு நாம பிரபல உறவு சிகிச்சை நிபுணர் எஸ்தர் பெரல் அவங்க ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல பேசின சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இது உங்க உறவு சிக்கல்கள ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க உதவும்னு நம்புறோம். சரி, முதல்ல அந்த சண்டை ஏன் வருது? பாத்திரம் கழுவுறது, டிவி ரிமோட் மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறோம். ஆனா அதுவா உண்மையான காரணம்? இல்ல, எஸ்தர் பெரல் அதான் சொல்றாங்க. நாம எத பத்தி சண்டை போடுறோங்கிறது மேலோட்டமான விஷயம். ஆனா எதுக்காக சண்டை போடுறோங்கிறது தான் முக்கியம். ஓ, அப்போ அதுக்கு அடியில வேற ஏதோ இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, அதிகாரம் அதாவது பவர், இல்லனா நம்பிக்கை, ட்ரஸ்ட், இல்ல மதிப்பு, வேல்யூ. இந்த மூணுல ஒண்ணு தான் அந்த சண்டையோட மூல காரணமா இருக்கும். ம். அதாவது நமக்கு அங்கீகாரம் வேணும், இல்ல மரியாதை, இல்ல இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். அது கிடைக்காத போது ஆமா, அது கிடைக்காத போது அது ஏமாற்றமா மாறி சண்டையா வெளிப்படுது. நாம என்ன பண்றோம்னா, தப்ப உடனே அடுத்தவங்க மேல போட்டுடுறோம். இதுக்கு ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர்னு ஒரு உளவியல் காரணம் சொல்வாங்களே. மத்தவங்க தப்பு செஞ்சா அது அவங்க குணம்னு சொல்றது, நாம தப்பு செஞ்சா சூழ்நிலை அப்படி, நேரம் சரியில்லைன்னு சொல்றது. அதேதான். இது உறவுகள்ல பெரிய பிரச்சனை. நம்ம துணையோட சின்ன தப்ப கூட பெருசாக்கி அவங்க எப்போதுமே இப்படித்தான்னு முத்திர குத்திருவோம். ம். ஆனா நம்ம பக்கம் நம்ம பக்கம் 1000 காரணம் இருக்கும். சரி. இதுக்கு நாம என்ன செய்யலாம்? நாம ஏன் இப்படி ரியாக்ட் பண்றோம்னு யோசிக்கணுமா? கரெக்ட். நாம ஏன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு இவ்வளவு கோபப்படுறோம், இல்ல வருத்தப்படுறோம்? நம்மளோட கடந்த கால அனுபவம் ஏதாவது காரணமா? இல்ல வேற எதுவும் தேவையா? இப்படி நம்மள நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரி, அப்போ தீர்வு அடுத்தவங்க மாத்துறது இல்லையா? எல்லாரும் அதானே நினைக்கிறாங்க. அவங்க மாறினா எல்லாம் சரியாயிடணும். அதுதான் பெரிய தப்பு. அடுத்தவங்க மாறுவாங்கன்னு காத்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. எஸ்டர் பெரல் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க, உண்மையான மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும். நம்ம கிட்ட இருந்தா நான் என்ன வித்தியாசமா செய்யலாம்னு கேக்குறதா? ஆமா, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மேல தப்புன்னு ஒத்துக்கிற மாதிரி தோணும். ஆமா இல்லையா? நம்மள நாமளே குறை சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல. பொறுப்பேத்துக்கிறதுனா உங்கள நீங்க தாழ்த்திக்கிறது கிடையாது. அது உங்களுக்கு ஒரு பவர குடுக்குது, ஒரு சுதந்திரத்த குடுக்குது. எப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா உங்கள மாத்திக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு. நீங்க மாறுனா உங்கள சுத்தி இருக்கிற சூழல் மாறும், உங்க உறவு மாறும், உங்க துணை கூட. உங்க துணை கூட அதுக்கேப்ப மாற வாய்ப்பு இருக்கு. சரிதானே? ஏன்னா உறவுகள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. இன்டர்டிபெண்டன்ஸ்னு சொல்றது. சரியா சொன்னீங்க. ஒருத்தரோட செயல்பாடு அடுத்தவங்கள பாதிக்கும். நீங்க உங்க அணுகுமுறைய மாத்தும்போது அந்த உறவோட டைனாமிக்ஸே மாறும். ம். இதுக்கு எஸ்டர் பெரல் ஒரு சின்ன உதாரணம் கூட சொன்னாங்க. அவங்க கணவர் கூட போன்ல ஏதோ பேசும்போது ஏற்பட்ட சின்ன உரசல் பத்தி அவங்க கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருந்தா அது நடந்திருக்காதுன்னு அவங்க உணர்ந்ததா சொன்னாங்க. ஆமா, இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது உடனே உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றாம ரியாக்டிவிட்டி, கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சு ரிஃப்ளெக்டிவ், ஒரு ஆர்வத்தோட கியூரியஸ் விஷயத்த அணுகிறது. ஆர்வம் நம்ம மேலயும் நம்ம துணை மேலயுமா? ஆமா, நம்ம மேல ஏன் இப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒரு ஆர்வம். அதே மாதிரி நம்ம துணை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க பார்வை என்ன, அவங்க பின்னணி என்ன, அவங்க பயம் என்ன, இப்படின்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. எல்லாத்தையும் தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்காம அவங்க பக்கத்துல இருந்து பார்க்க முயற்சி செய்யணும் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. ஒருவேளை உங்க துணை சரியா பேச மாட்டேங்கிறாங்க, மனசு விட்டு பேச தயங்குறாங்கன்னா, அப்போ என்ன செய்யறது? கேள்வி கேட்டு நச்சரிக்காம? அதான் கூடாது. நேரடியா கேள்வி கேட்கறத விட்டுட்டு வேற வழிகள முயற்சி பண்ணலாம். ஒன்னா சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுறது, இல்ல ஒரு படம் பார்க்கறது, இல்ல ஒரு பாட்டு கேட்கறது. ஓ, இல்ல சும்மா ஒன்னா சேர்ந்து நடக்கிறது, இல்ல புதுசா ஏதாவது ஒன்னா சேர்ந்து கத்துக்க முயற்சி பண்றது, இது மாதிரி? ஆமா, இந்த மாதிரி செயல்கள் அவங்க மனச திறக்கிறதுக்கும் அந்த இறுக்கத்தை தளர்த்துறதுக்கும் உதவலாம். நேரடி உரையாடலை விட இது சில சமயம் நல்லா வேலை செய்யும். இது உறவை வளர்க்கறதுக்கு. சரி, இப்போதைய சூழல்ல நவீன காதல், டேட்டிங் பத்தியும் சில விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எஸ்தர் பெரல் சொல்றாங்க, ஒரு காதல் கதைக்கான ஈர்ப்பு கெமிஸ்ட்ரி ஃபார் அ லவ் ஸ்டோரி வேற, ஒரு வாழ்க்கை கதைக்கான பொருத்தம் கெமிஸ்ட்ரி ஃபார் அ லைஃப் ஸ்டோரி வேறன்னு. ஓ, ரெண்டு ஒண்ணு இல்லையா? இல்ல, நாம இத அடிக்கடி குழப்பிக்கிறோம். ஒருத்தரை பார்த்த உடனே வர்ற அந்த ஈர்ப்பு, அந்த ஸ்பார்க், அது ஒரு காதல் கதைக்கு நல்லா இருக்கலாம். ஆனா ஒரு நீண்ட கால வாழ்க்கை பயணத்துக்கு அது மட்டும் போதுமா? இது நீங்க சொல்றது அந்த ரொமான்டிக் கன்சியூமரிசம் மாதிரி இருக்கே. அதாவது ஒரு பொருளை வாங்குற மாதிரி எப்பவும் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டால தேடிக்கிட்டே இருக்கிறது. அதேதான்.
ஒரு ஆப்ல அடுத்தடுத்த ப்ரோஃபைல தள்ளி பார்க்கற மாதிரி உறவுகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால என்ன ஆகுதுன்னா, இவரை விட பெட்டரா ஒருத்தர் கிடைப்பாங்க, இன்னும் தேடலான்னு ஒரு எண்ணம். அப்போ நல்லா போயிட்டு இருக்கிற உறவை கூட நம்ம சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். ஒரு திருப்தியின்மை, ஒரு அமைதியின்மை வந்துடுது. ஆமா, உடனடியா அந்த ஸ்பார்க் வரணும், பெரிய கனெக்ஷன் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி வரலன்னா உடனே இது சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணிடுறோம். அப்போ உடனடி ஈர்ப்பு மட்டுமே அளவுகோல் கிடையாதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா கிடையாது. சில உறவுகள் மெதுவா, புரிதலோட, நேரத்தோட சேர்ந்து வளரும். அந்த நபர் மேல ஒரு ஆர்வம் இருக்கு, அவங்கள இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, அவங்க கூட நேரம் செலவழிக்க பிடிக்குது, இதெல்லாம் கூட நல்ல அறிகுறி தான். உடனடி ஸ்பார்க் மட்டுமே அளவுகோல் இல்ல. ஆக சுருக்கமா சொல்லணும்னா, உறவுகளை நல்லபடியா கொண்டு போகணும்னா முதல்ல நம்மள நாம புரிஞ்சுக்கணும், நம்ம பங்குக்கான பொறுப்பை ஏத்துக்கணும். ஆமா. அப்புறம் நம்ம துணையோட பார்வையில இருந்து விஷயங்களை பார்க்க முயற்சி செய்யணும். அந்த ஆர்வமும் புரிதலும் ரொம்ப முக்கியம். சண்டைகளை வெறும் பிரச்சனையா பார்க்காம அதுக்கு அடியில இருக்கிற தேவையை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். கரெக்ட். அந்த சண்டைகளை தீர்க்கிறதும் உறவை இன்னும் வலுப்படுத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. சரி, இந்த உரையாடலை முடிக்கிற நேரத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நீங்க உங்க உறவுல சந்திக்கிற சிக்கல்கள்ல எவ்வளவு தூரம் அது உங்களுடைய சொந்த பயம், உங்க பார்வை, இல்ல உங்க கடந்த கால அனுபவங்களால வருது? எவ்வளவு தூரம் அது உங்க துணையோட செயலால் மட்டும் வருது? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்மள முழுமையாக்கும் ஒரு சோல்மேட்டை தேடுறதை விட 2 பேரும் சேர்ந்து கத்துக்கிட்டு சேர்ந்து வளரக்கூடிய ஒரு வாழ்க்கை கதைய, லைஃப் ஸ்டோரியை உருவாக்குறதுல நாம கவனம் செலுத்தலாமா? யோசிச்சு பாருங்க.